என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாயில உங்க விசுவாசமான வார்த்தையை நீர் வைப்பீராக ராஜா, வைப்பீராக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க வாயினால என்ன அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, யோபு எவ்வளவு பெரிய விசுவாசமான வார்த்தையை பேசுறார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில விசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க பாருங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் சொல்லுங்க அதிகம் அதிகம். அதனால இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகளையே நான் பேசுவேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை சரியாகும். என் தேவனாகிய கர்த்தர் என்னை நித்தியம் நடத்துவார். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன். கர்த்தரே என்னை வெளியில கர்த்தர் கொண்டு வர போகிறார். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் என்னை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தர் என்னை அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.